சிற்றம்பலம் 5 கருத்தனபடி கொண்டன. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்புரை போலுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம் நாங்கள் திருமந்திரத்துல 3ஆம் தந்திரம் படிக்கிறோம். அதுல அட்டாங்க ஜோகம் படிச்சு, அட்டாம சித்திகள் படிச்சு, கலை நிலை படிச்சு, இன்றைக்கு சரீர சித்தி உபாயம், அதாவது காயமண்டா உடம்பு, சரீரமண்டா உடம்பு, அதுண்ட சித்தி உபாயம் பற்றி படிக்கிற போறோம். அதுல இவர் சொல்லி இருக்கிறார், சரீர சித்தி அண்டா சாக கலை. வரதராஜன் ஐயா சொல்லி இருக்கிறார், சாகக கலை உபாயமண்டா வலி. உபாயமண்டா வலி, ஒரு உபாயம் சொல்றானே, அதாவது சரீரத்தை அழியாமல் பாதுகாப்பதற்குரிய வலியே சரீரம். இந்த சரீரம் என்ற ஒரு நாளைக்கு இந்த தூள உடம்பு அழிய போதும். ஆனா இந்த தூள உடம்பு அழியாமல் பாதுகாக்கிற அந்த வலி சொல்லுறதுதான் அந்த உபாயம். அப்ப சரீர சித்தி உபாயம் என்ற இந்த உடம்பை அழியாமல் பாதுகாக்கிறதுண்ட அட்டாங்க ஜோகம் மூலம் அந்த உடல்ல சாவா நிலை பெற்று, அதாவது இந்த உலகத்தில இருந்தாலும் அவைகள் செத்த நிலையில தான் அவை இருப்பினும் அந்த அளவு இறை சிவமாம் தன்மை பெற்று இறையருள் பெற்று இறையோட கூடி நிற்கிறவைய தான் அந்த சரீரத்தோட இருந்து அவ வாழ்றத சொல்றது. அப்ப அவைகளுக்கு அப்ப திருமூலர் அந்த வழி வாழ்ந்தார். அப்ப அவரு அந்த வழியில இருந்து எங்களுக்கு எழுதி தந்ததெல்லாம் இந்த திருமந்திரங்கள். அப்ப அந்த சரீர சித்தி உபாயம் என்ற தலையங்கம் இப்ப எங்களுக்கு விளங்கிட்டுது. அப்ப அதன்படி நாங்க படிச்சோண்டு போவோம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞான சேரவு மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நம் உடம்பு திருவடி உணர்வு பெறுதற் பொருட்டே தரப்பட்டது. இந்த உடம்பு அதர் அருமனாவில சொல்ற மாதிரி இந்த பிறப்பு உடம்பு எடுத்தது நாங்கள் இறைவன் திருவடியை அடைவதற்குத்தான். அப்ப அதுதான் இவர் திருமூலர்னு சொல்றார், நம் உடம்பு திருவடி உணர்வு பெறுதற் பொருட்டே தரப்பட்டது. அவ்வுடம்பை மெய்யுணர்வு வழியில் பழக்கி அத்திருவடி உணர்வினை பெறுதல் வேண்டும். அப்ப இந்த புறப்படுத்தி இந்த பிறப்போடையே நாங்கள் இருக்கேக்கையே அது இந்த உணர்வை நாங்கள் பழக்கி இந்த உடம்பை அந்த மெய்யுணர்வு வழியில பழக்கி அந்த திருவடி உணர்வை பெறுதல் வேண்டும். அதனை வீணை அழிய விட்டால் இந்த உடம்பை சும்மா இருந்து டிவியையும் படங்களையும் நாடகங்களையும் பார்த்து சும்மா வீண அழிய விடுறதிலும் பார்க்க இறைவனை நினைத்து நீள நிலந்தடியன் அவரை நித்தமும் நினைத்து 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 அப்ப அப்படி நினைச்சு கொண்டிருக்க இந்த உடம்பு தூய்மை அடைந்து மீண்டும் சில நேரம் பிறப்பில்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி அடுத்த பிறப்படுத்தாலும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல பிறந்து என்ன இறையருள் கூடிய இடத்துல பிறந்து அந்த திரும்பவும் அந்த இறையருளையே நாங்கள் செய்யக்கூடிய பலன் பெறும். அதைத்தான் அவர் இங்க சொன்ன என்ன திருவடி உணர்வை பெறுதல் வேணும். அதனை வீணே அழிய விட்டால் உயிர் பயன் அடையாது. இந்த உயிருக்கும் பயன் இல்லை, ஆத்மாக்கும். இந்த ஆத்மா இந்த உடம்போட இருக்கேக்கே இந்த உயிர் நல்ல திருவடியின் உணர்வை பெற்றா அடுத்த பிறப்படுக்கைக்குள்ள நல்ல இன்னும் நல்ல ஒரு பிறப்புக்கு வரும். இல்லாட்டி பிறப்பில்லாமல் இறைவன் பாதங்களை தழுவி திருவடி அடைந்து இறைவனை இன்புற்று நிற்கும். அது பாட்கலத்தை பாலை பருகுவதன் முன் அழிய விடுவதுவை ஒக்கும். என்ன எங்களுக்கு தெரியும், அந்த பாட்கலத்தை ஒரு பூனை போய் ஒரு பாட்கலத்துக்கு மேல ஏறி இருந்தா அந்த குடிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்க முதல் அது ஒரு பூச்சியை கண்டுட்டு அந்த குடிக்க முதல் அந்த பூச்சியை கண்டுட்டு என்ன அது செய்யுது, ஓடி போய் அந்த பூச்சியை பிடிப்பமெண்டு தாவினதால அதுக்கு பாலும் இல்லை, கடைசி
உணர்ச்சியும் இல்லாம ம் அள்ளிய விடு. அப்ப நாங்கள் இந்த உடம்போட இருக்கேக்க இந்த மெய்யுணர்வை உணர்ந்து அந்த உணர்வின் கீழ் திருவடிய இறைவனை நினைச்சு போகாமல் இந்த உடம்பை நாங்கள் வீணாக்கி கொண்டு இருக்கிறதால இந்த உயிருக்கு ஒன்றும் ஒரு நற்பலனும் கிடைக்க போதில்லை. திரும்ப திரும்ப இந்த பிறந்து இறந்து பிறந்து இறந்து பெருத்தங்கள் அதுகள் இதுகள் என்று சொல்லிக்கொண்டு நிறைய வேதனைகளை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இந்த உடலோட இருந்து நாங்கள் இன்ப வாழ்வை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று அதிலும் பார்க்க அது நாங்கள் கூட வேதனையைத்தான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப உடம்பை வளர்க்கும் வழிவகை திருவைந்தெழுத்தெண்ணல் அதனை இடையறாது கணித்து கொண்டிருப்பதே உடம்பை வளர்க்கும். அப்ப இவர் ஈஸியான ஒரு வழியைத்தான் எங்களுக்கு சொல்லி தாரார். என்ன இந்த உடம்பை நாங்கள் எப்படி வளர்க்க வேணுமாண்டா திருவைந்தெழுத்தை சொல்லி கொண்டு இப்ப அதுல ஆனந்தி அம்மாவும் சொன்னவ திருவேந்தெழுத்து சிவாய நம சிவாய பல நகாரம் சிவகாரம் என்று திருவேந்தெழுத்து பல வழிகளில் இருக்கு. நாங்கள் அதையே மனதால் எந்த வேலை செய்யக்கையும் சமைக்கையும் குளிக்கையும் நடக்கையும். ஆனா ஒருத்தருக்கும் அந்த எண்ணம் வார இல்லை. நடக்கையும் போயக்கையும் இருக்கையும் வரைக்கையும் நாங்கள் அந்த திருவேந்தெழுத்தாய் ஓம் நம சிவாய நம என்ற அந்த எழுத்தை நாங்கள் எங்களோட மனதால நினைச்சு கொண்டிருந்தாலே எங்களுக்கு இந்த உடம்புக்கும் இந்த உயிருக்கும் நல்ல ஒரு நிலை கிடைக்கும். அப்ப உடம்பை அப்ப திருவந்தெழுத்தை இடையறாது கணித்து கொண்டிருப்பதே உடம்பை வளர்க்கும் உபாயம். அதனாலேயே உயிர் வளர்ச்சி உண்டாம். அப்ப உயிருக்கு வளர்ச்சி என்றா இந்த திருவைந்தெழுத்தை உயிர் வளர்ச்சி என்றது மெய்யுணர்வு. உயிர் வளர்ச்சி என்றாலே அந்த மெய்யுணர்வை தவிர வேறு ஒன்று உயிருக்கு இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறத தவிர வேறு ஒரு வேலையும் இல்லை. உடலுக்குத்தான் என்ன வேணும்? சாப்பாடும் முடிவுடவையும் இன்பமும் சோடிக்கிறதும் இந்த உடம்புக்கு தான், உயிருக்கு அல்ல. அப்ப உபாயமண்டா வழி வகை நாங்க சொல்றானே உபாயமண்டா உடம்பேர் உயிரேர் அவற்றின் சிறப்பு நோக்கி உயர்திணை வாய்பாட்டால் கூறப்படும். அது அகிர்னை உயிர்திணையில் வந்த திணை வள்ளுவ மைதி இது அதுக்குள்ள தொல்காப்பியம் வந்துட்டது. அப்ப உயர்திணை வழிபாட்டால் என்று சொல்லி இவர் என்ன சொல்றாரு பாப்போம். வரதராஜன் ஐயா பதப்பொருள் உடம்பேர் அழியில் உயிரேர் அழிவர். உடம்பு அழியும் அழியின் உயிரின் நீங்கும். உடம்பு அழியும் போது எங்கட இந்த உடம்புல இருக்கிற உயிரின் நீங்கி போயிரு. திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடல் வலி குன்றினோர் உறுதியான ஞானத்தை அடைய மாட்டார்கள். இந்த உடம்பில் ஒரு வருத்தம் வந்துச்சுதண்டா அங்க உறுதியான ஞானத்தையும் அடைய முடியாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து ஆதலால் உடம்பை பேணி வளர்க்கும் முறையை அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பை காத்து உயிரையும் காத்து உடம்பையும் காத்து உயிரையும் காக்குற உபாயத்தை அவர் சொல்லித்தார். உயிரேர் அழிவர் என்பது உயிர் உடம்பை பெற்றதன் பயன் அடைவதற்கு ஏதுவான மெஞ்ஞானத்தை பெறாமையால் உயிரேர் அழிந்தது என்றபடி உடம்பை வளர்க்கும் உபாயமாவது உடம்பு சிவன் உறையும் கோவில் என சிவனை காண்டல் உயிர் வளர்த்தலாவது உடம்பில் உள்ள போதே உயிர் தனித்தியங்கின் தகுதியை பெறுதல். அப்ப இந்த உடம்போட இந்த உயிர் சேர்ந்திருக்கும் போதுதான் இந்த இறை வழிபாட்டை அடைந்து திருவந்தெழுத்தை ஓதி 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 அந்த இறைவனை அடைய வழிய என்று சொல்லி இவர் சொல்றேன். அப்ப உயிர் உடம்பில் உள்ள போதே உடம்பின் பயனாகிய ஞானத்தை பெற்றுவிட வேண்டும். ஏன் உடம்பு கிடைக்க முதல் என்ன இந்த ஆணவ மலத்தால பின்னி பிணைக்கப்பட்டு வருந்தி கொண்டிருந்தது இந்த உடம்பு கிடைக்க முதல். உயிர்களுக்கு இடங்கி இறைவன் எங்களுக்கு இந்த தனிகரண போகங்களை தந்தான். அப்ப தந்தாதை தெரிஞ்சு எங்களுக்கு விளங்கிடுது என்ன இந்த 36 சத்துவங்களோ இந்த கருவிகரணங்களோ இந்த நான் அல்ல, நான் என்பது ஆத்மா. இப்ப இதை உணர்ந்த பிறகாவது நாங்கள் இந்த உடம்பு இருக்கும் போதே அது திரும்பவும் ஹார்மோனாவில வாக்கியம்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பிறவி எடுத்ததே இறைவனை அடைந்து பேரின்பம் பெறுவதற்காக. அப்ப அதை நாங்கள் ஞாபகத்துல இது ஒரு நல்ல ஒரு குறள். இனி அடுத்த குறள அடுத்த மந்திரத்தை தனாவடிங்க. உடம்பினை ராணியக்கா வந்துட்டா நீங்க படிங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே.
பாற்கலத்தை பால் நோக்கி பேணுவது போல் உடம்பினுள் சிவபெருமாய் உயிர்க்குயிராய் கோவில் கொண்டருளினான் என்னும் உண்மை உணர்ந்து அதனை அவனுடையது உடைமை என்று பேணுகின்றேன். இவ்வுண்மை உணராத காலத்து அதனை இழுக்கென்று எண்ணினேன். கீழேயால் மேற்கொள்வா இல்ல நல்ல இது சுத்தமா போட்டு. இது இப்ப அடிக்கடி ஒவ்வொரு வேற ஏதாவது சொல்லேக்க இந்த உடம்பின இது இப்ப இதுல மாணிக்கவாசகற்ற அந்த இது வந்தது தானே அந்த என்ன அனந்தி அம்மாண்டு இப்ப கடைசியா விளங்கப்படுத்தினாரு இந்த இந்த உடம்புலக்குள்ள இவ்வளவு புழுக்கூடு இது இது அது மாதிரிதான் இந்த உடம்பின அத அத உடம்பு அதுல மாணிக்கவாசகர் சொன்னது இந்த உடம்பு வளவு ஒரு புழுக்குடான உடம்ப நான் ஜோடிச்சு இதை பாதுகாத்து கொண்டு வாரனே உயிர் என்றது. ஆனால் அதுக்கு எங்களுக்கு அந்த உடம்பை இழுக்கென்று மாணிக்கவாசகர் சொன்னதுக்கு மறுமொழி ஆதாரமாக இந்த திருமூலர் சொல்றாரு என்ன, இந்த உடம்ப நான் இது உளுத்து போகுது செத்து போகுது புழு பிடிக்க போற உடம்புன்னு நான் நினைச்சிருந்தனே, ஆனால் இந்த உடம்புக்குள்ளதான் உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறான் என்று திருமூலர் எங்களுக்கு சொல்றாரு. அவர் 3000 ஆண்டு அந்த உடம்போட வாழ்ந்து அவர் அனுபவிச்ச இன்பத்தை எங்களுக்கு சொல்றார். உண்ணம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கண்டான் என் உடம்பினை யான் இருந்தோம்புகின்றேனே என்ன ஒரு இது. அப்ப உடம்பினை முன்னமிழுக்கென்றிருந்தேன் முன்னே உடம்பை குற்றமுடையது என்று எண்ணி இருந்தேன் உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன் ஆனால் இந்த உடம்புக்குள்ளே சிறந்த பொருளான சிவத்தை கண்டேன். எல்லாருக்கும் தெரியும் எங்கட இதயத்துல இறைவன் வீட்டிருக்கிறார். உடம்பினுள் அதை விட நெட்டி பொட்டிலையும் நாங்கள் இந்த யோகத்தால அவரை காணலாம், அதை விட சஸ்திரதளத்திலையும் இறைவனை நாங்கள் காண. அப்ப எங்கட உடம்புக்குள்ளதான் அவர் இருக்கிறார். நாங்கள் அதை அறியாமல் இறைவா இறைவாண்டு கோயிலா திரிகிறோம். ஏன் எங்களுக்கு உணர தெரியல, இறைவனை உள்ளார்ந்து உணர எங்களுக்கு தெரியல. நாங்கள் நினைந்து நினைந்து மாணிக்காசவர்கள் அழுது 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 கும்பிட்டு அவர் எங்களுக்குள்ள அவரை காணலாம். நாங்களே எங்களுக்கு செல்வந்தா படிப்பத்தா வீட்டத்தா பிள்ளைகளுக்கு படிப்பை கொடு பேர பிள்ளைகளுக்கு படிப்பை கொடு அப்படித்தான் வேண்டுவோம் ஒழிய எங்களுக்காக ஒன்றையும் நாங்கள் எங்கட உடம்பில் இருக்கிற இறைவனிட்ட எங்களுக்காக வேண்டுவது ஒன்றுதான் இறைவனோட கலந்து அத்திவிதமாய் கலந்து இறைவன் பேரின்பத்தை அடைத. அப்ப அதைத்தான் இந்த இதுல ஆனால் இந்த உடம்புக்குள்ளே சிறந்த பொருளான சிவத்தை கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இவ்வுடம்பினுள்ளே இறைவன் கோவிலாக கொண்டு எழுந்தரில் இருக்கிறான் என்று அறிந்து உடம்பினை யான் இருந்து ஓம்புகிறேனே யான் உடம்பை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் என்று திருமூலர் சொல்றார். இழுக்கென்றிருத்தலாவது உடம்பை குற்றமுடியது என்று எண்ணுதல் உரு பொருள் காண்டலாவதென்றா ஆன்மாவோடு நீக்கமர விளங்குகிற சிவத்தை காண்ட கருத்து உடம்பு சிவன் உரையும் கோவிலாதலால் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த உடம்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்க வேண்டுமெண்டா இந்த ஐந்தெழுத்து மந்திரங்களை சொல்லி அட்டாங்க யோகங்களை பயின்று எங்களுக்கு அதுகளைத்தான் பயிலாத முடியாது என்ற ஒரு நிலை வந்ததண்டா நாங்கள் இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லி அதை சொல்லி சொல்லி நீள நினைந்து அவரை இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்று சொல்லி சொல்லி கொண்டிருந்தாலே அந்த ஐந்தெழுத்தை அதை சொல்லி கொண்டிருக்கவே அவர் எங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் எங்களுக்குள்ள குடிகொண்டிருக்கிறவன் மேலும் மெருகூட்டப்பட்டு நாங்களே ஒரு எங்கட முகத்திலையும் எங்கட உடம்பிலையும் எங்கட மனதிலையும் வேற சிந்தனைகள் வராமல் அவர் ஒளி வீசி கொண்டிருப்பார். ராணியக்கா உங்களோட புத்தகத்துல என்ன இருக்கு ராணியக்கா? எந்த புத்தகத்துல எந்த உடம்பின் குறைகளை எண்ணி நான் நினைத்திருந்தேனோ அந்த உடம்பில் தான் உறுதி பொருளான இறைவன் இருப்பதை அறிந்தேன். இதனை அறிந்த நாள் முதலாய் இந்த உடம்பை கவனமுடன் நான் காத்து வருகிறேன். உடம்பை போற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். இழுக்கன்று இந்த உடம்பு நிலையாதது கழிவு பொருள்களின் கொள்கலன் என எண்ணுதல். இழுக்கன்று உரு பொருள் என்றால் சிறந்த பொருள். ஓம்புதல் பாதுகாத்தல். உயிர்களிடத்து அன்பிரக்கம் கொண்ட இறைவன் தானே அவற்றில் வந்து பொருந்துவதால் அவனை உத்தமன் என்றார்.
இறைவனின் இருப்பை உணராத வரை அழுக்கென்று இருந்த உடல் உணர்ந்தபின் ஆலயமா இவ்வளவு நாளும் இந்த உடம்பு என்னத்துக்கு அத சும்மா பூச்சி கண்டு அதைய பாதுகாக்கிறோம் சாப்பிட்டு. ஆனா இப்ப அந்த உடம்ப பாதுகாக்கணுமா இரண்டா இறைவன் உள்ளுக்குள்ள இருக்கிறார். உடம்ப பாதுகாக்கிறதால அந்த உயிர் தான் ஞானம் பெறுது, மெஞ்ஞானத்தை பெறுது. ஆனால் இது திருமூலர் 3000 ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்றதுக்கு அந்த உடம்பு கூட அவர் இருக்கலாம். நாங்கள் எப்படியோ போகத்தான் போறோம். ஆனா இருக்கும் வரைக்கும் எங்களை உத்தமன நாங்கள் வடிவா கோயில வடிவா செல்வநாயகி அம்மா தான் சொல்ல போறீங்களோ? இது என்னன்னா இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டும், எல்லா ஒரு சமயவாதிகள் எங்கு என்ன பிரசங்கங்கள் வழியண்டான எங்கட சைவ புலவர்கள் மூலமா எல்லாரும் ஒரு சொல்லுற ஒரு ஈஸியான விளக்கம் தர்ற பாட்டு. அப்ப எல்லாருக்கும் இந்த பாட்டுண்டா ஒரு விருப்பம். நீங்க சொல்லுங்க. அத எனக்கும் இப்படி ஒரு கருத்து இருந்தது. இது என்ன உடம்பு பண்ணாங்க கட்டி தேடி தேடி பராமரித்து இதுக்கு என்ன செய்யறது, சாப்பிடு என்ன எண்ணம். ஆனா இந்த கருத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். என்றாலும் அந்த இன்னும் அந்த எல்லா துன்பத்துக்கும் இந்த கருவிகரணங்களை வச்சு எங்களை போட்டு துன்பப்படுத்துறது இந்த உடம்பு தானே என்று கோவம்தான். நல்ல பாடல், அருமையான விளக்கமும். ஆனந்தி அம்மாவும் எங்களுக்கு அடிக்கடி இந்த பாட்டு திருமந்திரம் படிப்பு கேட்க சொல்றவ எங்கட பொண்ணுத்திரப்புல வேற உடம்பினை முன்னமுழுக்குன்ற அவர் நெடுக இந்த பாட்டை இடம் ஒரு நல்ல எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான இடம். என்னப்பாங்க கொஞ்சம் மாத்தி அமைக்கிற பாடல் இது. மாத்தி அமைக்கிற இவ்வளவு காலம் என்னன்னு விளங்காம இருந்தது இப்ப விளக்கத்துக்கு. ராணியக்கா அடுத்த பாட்டு படிங்க. இறைவன் தேடி வந்திருந்தான் என்றுதான் அதுல வருது. ராணியக்கா படிங்க. கலட்டி கொடுக்கவே சுழட்டி கொடுக்க சூழட்டியா படிங்க. சுழற்றி கொடுக்கவே சுத்திகளையும் சுழற்றி மலத்தை கமலத்தை பூரித்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு அலற்றி தவிர்ந்து உடல் அஞ்சனம் ஆமே. அதாவது உயிர்ப்பினை உள்ளிழுத்து வெளியிடும் முறைமைய செயலால் சுடரும் பொன்போல் அருளொளி மிகும். அதனால் மலங்கழல நெஞ்ச தாமரை பொலிவுறும் 70,000 நாடிகளிலும் சுழன்று வரும் வழியை அறிபவர்க்கு உடல் துன்பம் தருவதை விட்டு திருவடி இன்பத்தை தரும். மந்திரமை போலாகும். சுழற்றி என்ற கழித்து சுத்தி புடம் உழற்றி சுழன்று வரச் செய்து அஞ்சனம் மந்திரமை கலட்டி கொடுக்க பூரித்து ரேசிக்க அஞ்ஞானம். இது பயிற்சி செய்தால் மூச்சு பயிற்சி செய்தால் சுவமா மலங்களியுமாம் எங்கட அறிவு என்ன இன்பம் தருமா. அதோட நெஞ்ச தாமரையும் எங்களுக்கு வலியுறும். அதாவது உயிரன் வலியுறும் என்று சொல்லியிருக்கு. இந்த புத்தகத்தில் உள்ளதே பாக்கி வருது. இடர்களை பிங்களை நாடிகள் வழியே மூச்சை காட்ட பிராணன் மாறி மாறி செலுத்துவதால் மன மாசுகள் நீங்கும். அவ்வாறு மாசுகளை நீக்கி கவிழ்ந்திருந்த 1000 இதழ் தாமரை சகஸ்ரராமம் நிமிரச் செய்து ஒளிக்காட்சி காணும் உபாயம் அறிந்தவர்க்கு உடல் தீயில் பக்குவப்பட வேண்டாத அஞ்சனம் மை போல் ஆகும். உடலை தூய்மை செய்யும் முறைமே உணர்த்தினர். உழற்றி தலைகீழாக இருந்தது நிமித்தியாகும். அழல்த்தி அஞ்சனம் என்பன யாவும் தீயில் வேக வைத்து பெறுவதாகும். உடம்பு அவ்வாறல்ல என்பதால் அழற்றி தவிர்த்து உடல் அஞ்சாமே அஞ்சனமாமே. கமலாண்ட புத்தகத்தில் இருக்க வாசி உள்ளம். கமலா இல்ல போலோடது
ஏன் நான் முன்னுக்கு இருக்க இல்லையென்று சொல்றேன் நீங்கள் மியூட்ல இருக்கா? நான் நேரம் இருக்கிறேன் வீடியோல இருந்தால் நீங்கள் இல்லையா போல இருக்கன்னு சொல்றேன் நீங்கள். எனக்கு அதுதான் அதிசயம். வீடியோ தெரிய இல்ல நேரம் பாக்குறேன். ஏன் வீடியோ தெரியுறேல? அதான் இவா இவா சொல்லேக இல்ல போல இருக்கேன்னு உங்களோட திரை கருப்பா இருந்தது. இப்ப டக்குன்னு உங்களோட முகம் வந்துட்டு இருக்கிறேன். அதிசயம் கண்டாமே எங்கட கவரேஜ் பிரச்சனையால அப்படி இருந்தது தெரியல. அதிசயம் கண்டாமே எனக்கு இருக்கு. நான் இப்படித்தானே இருக்கிறேன் நடுகலம். எங்கட கவரேஜ் பிரச்சனை என்றாமா வெட்டி கொண்டு நிக்கும். உயிர்ப்பினை உளுத்து வெளிவிடும் முறையை செயலால் சுடரும் பொன்போல் அருள் மிகு. என்ன இந்த நாங்க இந்த சுவாச பயிற்சியை செய்ய 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 எங்கள்ட இந்த செயலால சுடரும் பொன்போல் அருள் ஒளி மிகும் அமங்கட உடல்ல. அப்ப அதனால என்ன இந்த மெலங்கலண்டா என்ன மெலங்கலும் ஆணவ மெலமண்டு போய் கழிவ நினைக்காமல் மெலமண்டா இந்த ஆணவ மெலங்கலல. இந்த மெலங்கலத்தான் எங்கட நெஞ்ச தாமரையில அவர் இருக்கிற இடம் பொலிவுறும். அவர் நெஞ்ச தாமரையில இருக்கிறார். அப்ப 72,000 நாடு எங்களுக்கு எத்தனை நாடி? 72,000 நாடிகள் சுழன்று வரும். இத மூச்சு பயிற்சியை செய்ய 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 இந்த 72 நாடிகளும் சுழன்றும் வரும் வழியை அறிபவருக்கு உடல் துன்பம் தருவதை விட்டு துன்பம் அங்க கிடக்காது. திருவடி இன்பத்தை தரும் மந்திரமை போல் ஆகும். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இறைவன்ற சிந்தனையிலேயே இருந்து உலகத்துல ஒரு தெற்ற நினைவும் இல்லாம நாங்கள் இருந்தா அதை நாங்கள் உணர்வோம். எவ்வளவு அமைதியா ஒரு துன்பம் இல்லாம நான் இருக்கிறேன். ஏனென்றா எனக்கு இப்ப உலக தொடர்பு இல்லை. அந்த இந்த அதுக்கு போகணும் இதுக்கு போகணும்ன்ற ஆசையே எனக்கு இல்லை. இங்க இறைவனமா அப்ப அது எங்களுக்கு நாங்கள் மனதால நினைச்சு பார்க்கவே இந்த இன்பம் எங்களுக்கு விளங்கும். இப்ப திருவாசகத்தை படிச்சு இவ்வளவு இன்பம் அறையறமண்டா அவ்வளவு நேரம் என்ன எல்லாரும் சேர்ந்து சட் சங்கத்துல இறைவனை பற்றி நினைச்சொன்றிருந்த நாங்கள் அதைத்தான் இங்க திருப்பங்களுக்கு சுழித்து சுத்தி புடம் முளட்டி சுழன்று வர செய்து. சுத்தி என்றா புடமண்டா எல்லாருக்கும் தெரியும். சுழட்டி என்றா சுழித்தண்டு தெரியும். சண்டமாருதன் சுழித்து அடித்து என்று சொல்லி போற்றி திருவாயில என்னத்துலயோ வருது. அப்ப சுத்தி புடா முளட்டி சுழன்று வர செய்து அஞ்சனம் என்ற மந்திரமை. அதுதான் ஒரு புது சொல்ல இருக்குது. மற்றது மாதிரி எங்களுக்கு விளங்குது. சுழட்டி கொடுக்க பூரித்து ரேசிக்க. எங்க பூரித்து ரேசிக்கண்டா உள்ளுக்கு சுவாசத்தை எடுக்கிறது வைக்கிறது பிறகு திருப்பி விடுறது. அப்ப எடுக்கிறது பூரித்தல் கும்பம் ரேசித்தல் அஞ்சனம் மறைவருள ஆசுவத்தை காட்டும் மை என்று இவர் சொல்லி இருக்கிறார். எந்த புத்தகத்துல இருக்குது? சுழட்டி கொடுக்கவே சுத்திகளியும் என்ன உலக நோக்கில் செல்லும் மனதை மாற்றி உலகத்தின் நோக்கில செல்ற மனத்தை மாற்றி சிவத்தை நினைக்க செய்யவே சுத்தி உண்டாகும். சுழற்றி மெலத்தை கமலத்தை பூரித்து சிவசிந்தனையால் குற்றங்களை போக்கி கவிழ்ந்த சகஸ்ரதலமண்டா இந்த தியானத்தின் மூலம் இறைவனை எங்கட தலைக்கு மேல உள்ள சகஸ்ரதலத்துக்கு கொண்டு போறது. இது கலை பிங்கலை இடகலை என்ற 2 கலைகளையும் பாவித்து, அதாவது சந்திரகலை சூரியகலை 2ஐயும் பாவித்து இந்த சுழுமுனையாகிய இந்த குண்டலன் சத்தினி ஊடாக சுடுமுலை நாடிய மேலெழுப்பி நாங்கள் தியானத்தில இருக்கும்போது இந்த சிவபெருமானை காணலாம் சகஸ்ரதலத்துல. அதுவும் சிவபெருமான் மட்டும் இல்லை, எங்க ஆதிபராசக்தியாகி அவோட இருந்து அவர் நடனம் புரிகிறதை பார்க்கலாம் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. அப்ப கலட்டி சிவத்தை நினைக்க செய்யவே சுத்தி உண்டான். களட்டி மெலத்தை கமலத்தை புரிது சிவசிந்தனையால் குற்றங்களை போக்கி கவிழ்ந்த சகஸ்ரத்தை மெலர செய்து உலட்டி கொடுக்கும் உபாயம் அறிவாருக்கு. கீழ்முகமாக செல்லி நோக்கின மேல்முகமாய் திருப்புவாருக்கு. அலர்ச்சி தவிர்ந்து உடல் அஞ்சனமாம் பொம்மை நீங்கி குளிர்ச்சி வருந்திய பிரணவதேகம் அமையும். களற்றுதலண்டா மாற்றுதல் கழிதலண்டா வெளிப்படுதல் கமலமண்டா சகஸ்ரதலம் உலட்டுதல் என்றா சுற்றுதல் அலட்டுதல் என்றா பொம்மை செய்தல் அஞ்சனமண்டா ஜானை என்று இவர் சொல்றார். இங்கு பிரணவத்தை இங்கு சொன்ன அஞ்சனம் அதான் எனக்கு விளங்கையில என்று சொன்னேன். இங்க இவர் விளக்கம் தந்துட்டார். அஞ்சனம் மந்திரமை என்றே நான் விளங்க இல்லை. இங்க இவர் தாரார் அஞ்சனமாமண்டா வெண்மை நீங்கி
குளிர்ச்சி பொருந்திய பிரணவ தேகம். ஏன் அங்க எங்கட இடகலையாகிய சந்திரகலை வந்து 16 கலைகளை உடையது. சந்திரகலை வந்து குளிர்ச்சியானது, சந்திரன் குளிர்ச்சியானது. அப்ப அதை சொல்ல 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 அங்க எங்கட உடம்பில பிரணவ தேகம் அமையுமா, கலற்றுதல். அது சொல்லிட்டேன். அப்ப சிவ சிந்தனையால் சாஸ்திரதளத்தை மலரச் செய்து ஒளியுடல் பெற வேண்டும். திருப்பி திருப்பி இப்போ ஒரு 100 பாடலுக்கு மேலே ஒன்றதான் சொல்லி கொண்டு வர. நாங்கள் என்ன செய்யணும்? 1000 தாமரை என்ன சாஸ்திரதளத்திலயா இல்லாடி உள்ளுக்குள்ள இருக்க சாஸ்திரதளத்துல? சாஸ்திரதளம் அது நீங்கள் நெட்டு புருவ மத்தியில நீங்கள் நடராஜன் நடனமாடுறத பார்க்கலாம். அத சொல்றது அந்த இடம் சந்திரகலை போல, இந்த இடகலை மாதிரி. அதாவது பௌர்ணமியில நீங்கள் எப்படி சந்திரனை ஃபுல்லா பாப்பீங்களோ அந்த ஒளி வீசுற மாதிரி உங்களோட இதுல ஒரு ஒளிவட்டம் உங்களுக்கு தெரியும். அந்த ஒளிவட்டத்துக்கு கூட நீங்க நடராஜர் தான் இதுல இருக்கிறாருன்னு சொல்லினோம். இங்கதான் நடராஜரும் பராசக்தியும். சாஸ்திரத்துக்கு மேல அவர்கள் அது அந்த ஆழ்ந்த தியானத்துக்கு போகணுன்றானி அக்கா. நாங்கள் எங்களுக்கு அது மனதாலே கற்பனை பண்ணி பார்க்கலாம். மனதால கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நிஜமா செய்யறது அது. ஆனா அப்படி இருந்து பல சில நேரம் அது சொல்லல. அது ஒரு நில வித்தியாசம் தானே, எங்களுக்கு தெரியாதது. அது அவையவேதான் உணர்வினம். செல்லநாயமா படிங்க அஞ்சனம் போன்று முதல் அந்த பாவனைன்னு சொல்லி மனதாலதான் நாங்க நெச்சு கொண்டு வர வேணும். பாவனை அந்த பாவனை தான் எங்களுக்கு இதே. எனக்கு மேல தெரியாது சொன்னால் நீங்க சிரிப்பீங்க. அப்படின்னா நினைக்கிறேன் அந்த மனதால். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அமைதிய இருங்கோ. உங்களோட நெற்றி பொட்டில ஒரு ஒளி வீசும். அது நான் நினைக்கிறேன். நாங்கள் நாங்க சயின்ஸ்ல முந்தி படிச்ச நாங்கள் என்னத்தை பார்த்துட்டு கண்ணை மூடுறோமோ அந்த கலர் எங்கட கண்ணுக்குள்ள இருக்கும் என்று சயின்ஸ்ல படிச்ச நாங்கள். எனக்கு இந்த தனசேகர்கிட்ட இருந்து அவர் சொல்ல 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 அது ஏதோ இன்னும் நிக்கிறோம். அது அவற்ற மெதட் நல்ல மெதட். ஏனண்டா கண்ணை மூட சொல்லி போட்டு ஆழமா 3 இன்ச் அங்குலம் உள்ள நீங்கள் இறைவனை நினைச்சு இருங்கோ ஒன்று வேற. அப்ப இந்த மூச்சு அது ஏனண்டா எங்கட இந்த மனம் ஒரு குறாங்க, எங்கட சிந்தனை டக்குன்னு வெளியில ஓடிடும். இதுல தியானத்துல இருந்து கொண்டே நாங்கள் வெளியில போயிடுவோம். வெளியில போயிட்டு கனடா லண்டன் எல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. அப்ப அது மாத்திரமில்ல, வீட்டுக்குள்ளேயே எல்லா வீட்டு வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் செய்து போட்டு வந்து அதுக்காகத்தான் அந்த ஒளிவட்டத்தை நாங்கள் உள்ளும் புறமும் போட்டுட்டு உள்புறம் வெளி உள் வெளி உள் வெளி உள்ளன்னு நினைச்சு கொண்டு இருக்கணும். அதுங்களை பயிற்சி செய்யறது. அப்ப பயிற்சி செய்து 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 சில பேர் சொல்லுவீங்க தங்களுக்கு உருவம் தெரிஞ்சதுண்டு தினசரி கூட கூட இதுல போயிடுறோம். காலமா அதே வேலையா இருக்கிறவ இது எங்களுக்கு இதுல இருக்க முதல்ல கோல் வருது, அது இது எத்தனை டிஸ்டர்ப் எங்களுக்கு இருக்குது. சரி, நாங்க படிக்கிறோம். இப்படி இருக்கு, படிச்சு உணர்றோம். அது நல்ல படிச்சு அந்த உணர்றம் எல்லாம் இதையே அறியாமல் வேற பௌதிகத்துக்குள்ள போய் இருக்காமல் நாங்கள் இதை படிச்சு உணர்றோம். அந்த அளவுக்கு அந்த எங்கள்ட அந்த சிவன் வந்து சாஸ்திரதளத்துல சிவனும் பராசக்தியும் நின்று எங்களுக்கு நடனம் புரிகிறத நாங்கள் இந்த யோகம் நிச்சயம். ஆனா நாங்கள் காண எங்களுக்கு இந்த பிறவியில எங்களுக்கு வருதோ தெரியாது. ஆனால் எங்களுக்கு அத உணர்றோம். எல்லோ இறைவனை நாங்கள் உணர்றோம். அந்த உணர்வு நாங்கள் என்ன டிவியில போய் நாடகங்களோ படங்களோ பாக்குறது இல்ல, வேற ஆக்களோட எடுத்து போன் அந்த இந்த கதைகள் கதைக்கிறதில்ல. நீள நாங்கள் தொடர்ந்து இந்த இறைவனை பற்றியே நாங்கள் படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதுவே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம்தான். இப்ப திருவாசகம் முடிஞ்சோடனே நாங்கள் இதை படிக்கிறோம்டா. அம்மா நிக்கிறீங்கள் இன்றைக்கு இல்லையല്ലോ அம்மாவா நிர்மலா? வசந்தா? ஓ, இன்றைக்கு இல்லையா கமலா? ஓகே ஓகே. நான் மருமாண்ட விட்டு வந்திருக்கிறேன். அப்ப அதனால எனக்கு தெரிய இல்ல. ஓகே, எங்களுக்கு எல்லாம் உண்டு தான். ஓகே அம்மா. ஓகே கமலா, தேங்க்யூ. நான் ஏன் வெள்ளன சொன்னா நீங்கள் இதுக்கு அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிக்காமல் நீங்கள் வீணாங்கூட டைம் வந்துட்டு
அப்படி இல்லை. ஓகே கமலா, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்ப அந்த படிக்கிறேன் என்ன நீங்க படிங்க, நீங்க படிங்க. அஞ்சனம் போன்றுடல் ஐயரு மந்தியில் வஞ்சகவாத மறுமத்தியானத்தில் செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தரம் நஞ்சரச் சொன்னோம் நரைதிரை நாசமே. மூச்சு பழக்கத்தால் நுண்மை காட்டும் மை போல உடல் தூய்மையுறும். காலை பயிலும் மூச்சு பழக்கத்தால் பித்தம் நீங்கும். நடுப்பகலில் பயில்வதால் வாதம் நீங்கும். மாலையில் பயில்வதால் கோளை கபம் அறும். இம்மூன்றின் வேறுபட்டால் உடற்கண் நிகழும் நஞ்சாம் நோய் அணுகாது அறும். இந்த உடற்கண் நிகழும் நஞ்சாகி அந்த நோய் அணுகாது அறும். அதனால் உடற்கண் நரைதிரை தோன்றா, அது சமநிலையில இருக்கும். கவம் நஞ்சு அற விஷம் நீங்க. ஐயண்டா கவம். என்ன விளங்கப்படுத்துறது? அந்த மூச்சு இந்த சுவாச பயிற்சி இருக்குத்தானே நாங்கள் செய்யறோம். இடகலை பிங்களையால செய்யற அந்த சுவாச பழக்கம் தொடர்ச்சியாக அதுக்கு ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு விதமான நன்மை எங்களுக்கு தரம் என்று சொல்லி இருக்கணும்ல. காலம வெள்ளன வைத்தப்படும் அத என்ன செய்யறதுன்னா அந்த மூன்று டைம் இப்ப காலமேல நாங்கள் செய்யும் பொழுது மூச்சு பழக்கம் செய்ய பித்தம் மண்ட வாதம் பித்தம் ஸ்லோற்பனம் என்று சொல்லுவினம் அந்த இதை கபத்தை. அப்ப அந்த வாதம் பித்தம் அந்த மூன்று இதுகம் ஒவ்வொரு டைமுக்கு மாறும். இப்ப காலையிலே அந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ச்சியா செய்து வந்தா எங்களோட உடல்ல இருக்கிற பித்தம் நீங்கும். அதே நேரம் நடுப்பகல்ல நாங்கள் இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செய்வோமா இருந்தா எங்களுக்கு உடல்ல இருக்கிற அந்த வாத நீர்கள் எல்லாம் இல்லாம போய் உடல் சுவதுகியாக அந்த வருத்தத்திலேருந்து நீங்கும். அதே நேரத்திலே அந்த மாலையிலே அதே சுவாச பயிற்சியை நாங்கள் செய்வோமா இருந்தா எங்களோட உடல்ல உள்ள கபம் என்று சொல்லப்படுற அந்த சளி தன்மைகள் எல்லாம் மாறி அதுகளெல்லாம் அருந்தே போகும் என்று சொல்றாரு. அருமண்டா முழுசா அருந்தா ஒன்றும் இருக்கா, தொடர்பே இருக்காதല്ലോ, அப்படி அறந்து போயிருமா. இப்ப மூன்றும் வேறுபட்ட அளவுகளில மாறுபட்டா அதன் காரணமாகத்தான் அந்த நோய் உடல்ல உருவாகும். வாதம் பித்தம் சோற்பனம் சொல்ற அந்த மூன்றிலும் மாறுபட்டா. ஆனா இங்கே அந்த சுவாசத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோமா இருந்தா எல்லாமே சமநிலையில நின்று உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இளமையோட வாழலாம் என்றதே அவர் சொல்றாரு. எனக்கு அது விளங்குது. என்னண்டா இந்த இந்த வாதத்தை இந்த சமப்படுத்துறது இந்த எல்லா வாயுக்களையும் 10 வாயுக்களையும் கொண்டு போய் சஹஸ்ரதளத்துல இந்த தனஞ்சயன் இப்ப கிட்டத்தட்ட நாங்க எல்லாரும் படிச்ச நாங்க தனஞ்சயன் வாயுதான் எல்லாத்தையும் வச்சு அங்க சமநிலைப்படுத்துறது கொண்டு இருக்குது என்றாலும் அந்த தனஞ்சயன் வாயுதான் இந்த அங்கட தலையில இருக்குது. அதுவும் இந்த சுழுமுனை நாடியும் ரெண்டும் சேர்த்து அந்த சுழுமுனை நாடி 10 மிச்ச 9 நாடிகளையும் இந்த தனஞ்சயன் வாயு மற்ற 9 வாயுக்களையும் ஒரு சமமாக்கி எங்களுக்கு வாதம் வருது கபம் வருகுது என்று அங்க இந்த வாயுக்களின் சமநிலை இல்லாததால் அங்க அந்த நாடியோ அது சமப்படுத்த முடியாமல் அது அந்த சமநிலை இல்லாததுல எங்களுக்கு இந்த வருத்தங்கள். அப்ப அது நாங்கள் செய்து கொண்டு வர எங்களுக்கு அதுக்காக இதை விட்டுட்டு அதை மருந்தை விட்டுட்டு இதை போய் செய்தோம்னா வேற அதனால நாங்கள் எங்களையே கவனிச்சுக்கணும். எங்களுக்குத்தான் தெரியும் எங்களோட உடல்ல என்னென்ன இதாண்டுதான். அப்ப அதன்படி நாங்கள் ஒரு நல்ல ஒரு பயிற்சியாளரிடம் இருந்து இந்த பிராணாயாமத்தின் இத வடிவ கேட்டு செய்தமண்டா நிச்சயம் எங்களுக்கு இந்த வாதங்கள் கபங்கள் இல்லாமல் போகும். அந்த அது உண்மை பழைய வருத்த வைத்தியம் அதுதானே என்ன. அதான் அந்த கை பிடிச்சு பார்த்து இந்த மூன்றுல யாருக்கு இது கூட இருக்க சொல்லுவேன் முந்தி வைத்தியர். நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன விஞ்ஞான உலகத்தை நம்பி அதுக்குள்ள போறபடியா அவங்களுக்கு நல்ல சான்ஸ் என்ன, இது பிளட் டெஸ்ட செய், அதை செய், இதை செய், உனக்கு இருக்கு, நாங்களும் நம்பிடுறோம், மருந்த போடுறோம். அப்படியே
அப்படி போடுறதாலே புது வருத்தம் வருது. ருசி ஒழுங்கா போட வலிக்கிட இன்னொரு வருத்தம் புதுசா வரும் அதோட உதவி. ஜனம் போன்று உடல் அறும் அந்தியில், அதாவது மாலையில் சந்தி வேளையில் இவ்யோகம் பயின்றால் உடல் குற்றமாய கபமகலும் மத்தியானத்தில் வஞ்சகவாதமறும். மத்தியானத்தில் செய்யும் யோகத்தால் கொடுமையான வாத நோய் அகலும். செஞ்சிறுகாலையில் செய்திடில் பித்துறும், அதாவது சொம்மையான காலையில் பயின்றால் பித்த நோய் நீங்கும். நஞ்சற சொன்னோன் நரதிரை நாசம் தீமை நீங்க சொல்லியதோடு நரதிர மாறும். விளக்கம்: அஞ்சனம் என்றது குற்றம், ஐயன்றது கபம், நஞ்சறுதலாவது சுக்கில நீக்கமாகாதிருத்தல். இவ்யோகம் பயின்றால் வாத பித்த சிலேத்தும சமப்பட்டு இளமை நலம் உண்டாகும். நல்ல விளக்கம். ராணிய காட்ட வித்தியாசமா இருக்கோ இல்லாட்டி நீ வாய்ச்ச அவ்வளவு. சரி, அப்ப இப்படியே மற்றதுக்கு போவேன். நானே மூன்று மடக்குடை பாம்பிரண்டுல ஏன்றவியந்திரம் பெண்ணிரண்டங்குலன் நான்றவி முட்டை இம்முட்டை இரண்டையும் கட்டியிட்டூன்றி இருக்க உடம்பழியாதே. உச்சுவாசம் மூச்சை உள்ளுக்கிழுத்த, நிச்சுவாசம் மூச்சை ஒடுக்குதல். இந்நிகழ்ச்சியை குறிப்பால் உணர்த்தும் எழுத்துக்கள் 2. அவற்றை உமையில் காட்டும் பாம்பின் நிலை 2. எழுத்து உகரமும் அகரமும், பாம்பின் நிலை சிறிது தலை நிமிர்தலும். மண்டலத்தில் இருக்கும் இவற்றை தமிழ் வடிவ அமைவே காட்டுவதாகும். இவற்றை மரமொழியாக உணர்த்துவர். பாம்பு 2 8 என்கின்றனர். தமிழ் 2 8 8 இயல்பாகவே உள்ளமையை வேண்டிய மூச்சு 12 அங்குலம் என்ப. இடப்பால் வலப்பால் வழிச்செல்லும் மூச்சை அடக்கின் உடல் அழியார். 3 மடங்கு இரேசகம் பூரகம் கும்பகம். இரேசகம் மூச்சை இழுக்கிறது, பூரகம் வெளிவிடுறது. பாம்பு 2 8 உகார அகார வடிவான உச்சுவாசம் நிச்சுவாசம் இயந்திரம், அதாவது பிராணவாயு. முட்டை 2 இடைகளை பிங்களை. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு பாபு? இந்த 3 மடக்குடை பாம்பு 2 8 உடம்பில் 3 முடிச்சுக்களும் முதல் சொன்ன, அதாவது சூரியகலை சந்திரகலை ஆகிய நாடிகளும் பாம்பு போல பின்னி கிடக்கின்றன. அது நாங்கள் ஒவ்வொரு திருமந்திரத்திலையும் படிச்சு கொண்டே வாரோம். இந்த சூரியகலையும் இந்த சந்திரகலையும் ஆகிய இடகலை பிங்களை என்ற இந்த நாடிகளும் நல்லா கணிப்பாட்டுங்க. பாம்பு போல பின்னி 2 பாம்பு பின்னி பிணைந்திருக்கிற மாதிரி இந்த சூரியகலையும் சந்திரகலை ஆகிய இடகலையும் பிங்களையும் பின்னி பிணைந்து என்ன பாம்பு போல பின்னி கிடக்கின்றன. ஏன்ற இயந்திரம் இயங்குகின்ற உடலாகிய இயந்திரத்துக்கு காரணமானது 12 அங்குலத்தால் உணர்த்தப்பட்ட பிராணன் ஆகும். நான்ற இம்முட்டை 2ஐயும் கட்டியிட்டு கீழ்முகமா செல்லும் சந்திர சூரியனாகிய இரு கண் பார்வைகளையும் ஒன்றாக்கி ஊன்றி இருக்க உடம்பலை கீழ் நோக்காது மேல் நோக்குடன் நிலைத்திருந்தால் பிராணலயம் பெற்றுடன். 3 மடங்காவன மூலாதாரம் சுவாதிட்டனமாகிய பிரம கிரந்தி. உங்களுக்கு தெரியுமா ஆதாரங்கள் என்ன? மூலாதாரம் சொல்லுங்க. மூலாதாரம், சுவாசித்தானம், மணிப்பூரகம், அநாகதம், சித்தி, ஆக்ஞா, சகசார். அப்ப அந்த மணிப்பூரகம் அநாதமாகிய விஷ்ணு கிரந்தி. மணிப்பூரகம் விஷ்ணுக்குரியது. சுவாதிட்டானம் யாருக்குரியது? சுவாதித்த பிரமா. மணிப்பூரகம் விஷ்ணு. அநாதகம் யாருக்குரியது? உருத்திர. விசுத்தி ஆக்ஞாய உருத்திரகந்திர 2 உகரம், அதாவது 2 உகரம் சூரியகலை, 8 அகரம் சந்திரகலை. இயந்திரம் உடம்பு 12 விரற்கட்டை ஓடும் பிராணன். 12 ஆணை என்று ஆசிரியர் இதனை பிரிதோரணத்தில் உரியதை காண. நாளுதல் என்றா தொங்குதல். முட்டை 2 முட்டை போன்ற 2 கண்கள் கட்டுவது. குரு உபதேசப்படி ஒன்றாக்குதல். இவ் அப்பியாசத்தால் குண்டலினியும்
பிராணனும் மேல் நோக்கி பிரமதந்திரத்தை அடைந்து சாதகனுக்கு கேவல கும்பகம் அமையும். அந்த அன்றைக்கு தனசேரன் ஐயா தான் எங்களுக்கு சொல்லி தந்தவர். எப்படி என்றா முதல் விளக்கண்ணு பக்கத்தை பார்த்து விளக்கண்ணை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் விளக்கண்ணத்தை நினைக்கணும். பிறகு அப்படியே நடுமூக்க நினைக்கணும். பிறகு இடக்கண்ணை நினைக்கணும். பிறகு சைட்டுக்கு போகணும். பிறகு இடக்கண்ணை நினைக்கணும். நடுவுக்கு வரணும். விளக்கண்ணை நினைக்கணும். சைட்டு அப்படியே உங்களோட புலனே அதுக்குள்ளேயே வச்சிருங்கோன்னா எங்கட அந்த கண் உருண்டு 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 இஞ்சாலையும் மஞ்சாலையும் போய் வந்தோண்டே இருக்கு. நாங்கள் அந்த இடத்தை நினைக்க எங்கட கண்மணி உருண்டு அந்த இடத்துக்கு போகுது. அப்ப தலைய நினைச்சாலும் அந்த எங்கட கண்மணி அங்க மேலதான் உருண்டு போய் நிற்கும். அப்ப அப்படி செய்ய அதைத்தான் இதுல சொல்ற 2 முட்டைன்றது இந்த இடகலை பிங்கலையத்தான். அதாவது 2 கண்ணை, அந்த கண் வந்து ஒரு கண் நாங்க படிச்சிருக்கிறோம் இல்லோ காந்தாரி காந்தாரி என்று நாடிகள், காந்தாரி இடக்கண் குருடன் வலக்கண். அந்த நாடிகளை நாங்கள் அங்க இந்த சந்திரகலை ஆகிய அந்த இடகலை பிங்கலை 2ஐயும் நாங்கள் இருமுட்டை என்று இங்க சொல்லி அவர் அதை விளங்கப்படுத்துகிறார். வேண்டிய மூச்சு 12 அங்குலம் என்ப இடப்பால் வெலப்பால் வலிச்செல்லும் மூச்சை அடக்கின் உடல் அழியாது. யாராவது ஏதாவது சொல்ல? நல்ல விளக்கம். இல்ல நல்லா இருக்குமா அந்த இது. எனக்கு ஒரு புதுசா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா அந்த கண் வந்து அந்த பயிற்சி செய்யும் பொழுது கண் உண்மையிலேயே நான் செய்து பார்த்துக்கிறேன். மேல போறது கண் கீழே அந்த நாங்கள் நினைக்கிற பக்கம் கண் அசையும். அப்ப அது வந்து அந்த இடகலை பிங்கலை இந்த அந்த எண்ணமும் அந்த எங்க நினைக்கிறோமோ அங்க கண் போறது உண்மை. அவர் சொல்லுவார் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு உங்களோட மூக்கில போய் ஒரு காவல்காரன் மாதிரி நில்லுங்கொண்டு என்ன. அப்ப உங்களோட நினைவு முழுக்க அங்க மூச்சு போறது வாரது எனக்கு. பிறகு சொல்லுவார் பின்னுக்கு உங்களோட மூலாதாரத்துல நினையுங்க. பிறகு சொல்லுவார் சுவாதிட்ட அப்படியே எங்கட கண் உருண்டு உருண்டுனாங்க. அப்ப அந்த நாடி அங்க வேலை செய்யுது. அதான அர்த்தம். கண்ணாடி எங்களுக்கு கண் உருளுதண்டா, அந்த கண்மணி உருளு. அதோட அந்த அதுக்கு பேரும் எல்லாம் நினைவு வருது. என்ன இடகலை இந்த காந்தாரி குருடன் அந்த 2 பேரும் அந்த 2 இதுவும் வேலை செய்யுது என்றதும் அதுக்குள்ள விளக்கம் வருது. அவர் இந்த விளக்கம் சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் உங்களோட மணிப்பூரத்தை நினைவு. இப்ப நீங்க சொல்லிக்க நான் யோசிக்கிறேன். அப்ப அங்க கண்மணி உருள 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 எங்களுக்கு அந்த இடத்துல போய் அங்க நாங்கள் நிப்போம் அப்படியே. அது இப்ப இந்த திருமந்திர படிச்சோடனே அவர் சொல்லிக்கல என்ன ஒரு ஏதோ சும்மா சொல்லி கொண்டிருக்கிறாருன்ற ஒரு ஆனால் அவர் அதை உணர்ந்து புரிஞ்சு அவர் அந்த அளவு அழுத்தமா சொல்லிக்கல. நாங்கள் அதை செய்து கொண்டு போக அப்படியே ஒரு கரண் கம்பி மாதிரி எனக்கு ஓடும். அப்படி நீ வந்து புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோ படிக்கல அவற்றையதான் கேட்கினிய இருக்கிறவ இதுல எல்லாம் படிக்கிறபடியா இன்னும் கூட அது வேலை செய்யும். திருமந்திரம் நான் படிக்க முதல் ராணியாக இப்ப 2 வருஷத்துக்கு முதல் அவற்றை இதுக்கு போனான். அவர் சொன்னவர் அப்படி தலையில இருந்து உங்களோட கை வரைக்கும் வாங்கொண்டுவர். கண்ணை மூடிக்கொண்டு தலையில இருந்து விளக்கை முண்ட நுனிய தொடங்கொண்டுவர் மனதா. பிறகு சொல்லுவார் திருப்பி அப்படியே விளக்கை நுனியில இருந்து இடக்கை நுனி திருப்பி மேல வாங்கொண்டுவர். பிறகு திருப்பி வாங்குவார். பிறகு மேல வாங்க அப்படியே செய்து கொண்டிருந்தா இந்த கண்மணி உருண்டு அந்த இடங்களுக்கு போக எனக்கு ஒரு மெல்லிய கோடான ஒரு மெல்லிய ஒரு என்ன கம்பி சொல்லுவோம் ஒரு செம்பு அதாவது பொன் போல ஒரு கம்பி அப்படியே ரவுண்ட் பண்ணி கொண்டு இருக்கிற போல இருக்கிறது. நான் அதை சொல்ல ஐயா அப்படி உணர்ந்தேன்னு சொல்ல அவர் சொன்னார் சரியான பாதையில போறீங்களம்மா உணர்ந்து செய்யறீங்களான்னு. ஆனா நான் விட்டுட்டேன். சொல்லுங்க அப்பம் எனக்கு சைவ சித்தாந்தத்தை முழுமையா படிச்சுட்டு போய் அதை இருந்து செய்யணும் ஆர்வத்துல இப்ப திருப்பி போறேன். நான் ஒரு நாளும் பின்னேரத்துல போறேன். அதுலதான் இந்த கண்ணூருட்ட காட்டி தந்தவன். இப்ப இந்த பமளங்குதேன் அவர் அப்படி சொல்றாரு கீழே போ கீழே போ அங்க போ இங்க போண்டா அந்த கண் வேலை செய்யுது.
வேலை அப்ப ஓ எங்களுக்கு தொடங்குது இடகலையில தான் இடகலையில தான் காந்தாரி இருக்கிறா சுழுமுனை சாரி பிங்கலையில தான் புருடன் இருக்கிறார். அந்த நாடிதான் எங்கள்ட நினைவை அங்க கொண்டு போக நாடிகள் வேலை செய்யுதுறானிய உருட்ட நாடி வேலை செய்யுது. வேலை செய்ய இதயம் சுத்திகரிக்கப்படுது. இதயம் சுத்திகரித்த சுவாசம் சுத்திகரிக்கப்படுது. அப்ப நாங்கள் ஆரோக்கியமா இருப்போம். அந்த எவ்வளவோ நன்மை இருக்குது மெடிடேஷன். சரியா மெடிடேஷன்ல இல்ல இல்ல இப்ப இந்த இப்ப இத படி கேட்கலையும் 2-3 நாளைக்கு முதல்ல அவர் இப்படி இருந்து கொண்டு எங்களுக்கு உங்களோட விளக்கண்ணின் வெளிப்பக்கத்தை பாருங்கொண்டார். புரோசனர் விளக்கண்ணத்தை நினையும் கொண்டார். புரோசனர் நடுமூக்க நினையும் கொண்டு புரோசனர் இடக்கண்ணை நினையுங்கோ. அப்புறம் இடக்கண்ணுக்கு வெளியில நினையும் கொண்டார். புரோசனர் அங்க இருந்து இடக்கண்ணை நினையுங்கோ. அப்படியே உருட்டி 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 கொண்டு வர 2 கண்ணுக்கு முந்தி எங்கட அண்ணன் செய்யறது. சரி அஞ்சனம் போன்று சரி. என்ன இப்ப இது படிச்ச நாங்கள் ஓகே இதெல்லாம் படிச்சாச்சு. ஓகே அடுத்தது தானே 100ம் 60ம் 100ம் 60ம் 6ம் வழக்கர 100ம் 60ம் 6ம் இடம்பெற 100ம் 60ம் 6ம் எதிரிட 100ம் 60ம் 6ம் பூவரே உயிர்ப்பு உயிர் நல்ல 60 சாத்வியங்கள் 100 என்ன பாருங்க வேற உயிர்ப்பு 160 மாத்திரை இடமூக்கு வலமூக்கு வழியாக உள்ளிழுக்க 6 நிலைகள் அதாவது ஆதாரம் இவற்றின் வழியாக உயிர்ப்பு உள்ளமைதல் 100 எதிரிட நடுநாடி வழியாக உயிர்ப்பு மேநோக்கி செல்ல எதிரிட மேநோக்கி செல்ல 100ம் புகுவரே என்றா வரையறுக்கப்பட்ட நூறாண்டினையும் மாறும்படி நீண்ட நாள் எய்துவர். அதை விளங்கப்படுத்துங்க. நான் அப்புறம் எந்த புத்தகத்துல வாசிக்கிறேன். உயிர்ப்பு 160 மாத்திர இடமூக்கு வலமூக்கு வழியாக உள்ளொழுக்க 160 மாத்திரை உள்ளுக்குழுக்கவும் இந்த 6 நிலைகள் 6 ஆதாரத்தில் இந்த மூலாதாரம் மணிப்பூரகம் அந்த வழியாக அவற்றின் வழியாக உயிர்ப்பு உள்ளமைதல் உள்ளுக்குள்ள போய் வர 100 எதிரிட அதாவது நடுநாடி வழியாக உயிர்ப்பு மேலோங்கி செல்ல அது சுழுமுனை வழியாக மேல் நோக்கி செல்ல எதிரிட மேல் நோக்கி செல்ல அந்த சுழுமுனை வழியாக மேல் நோக்கி செல்ல நடுமுனை வழியாக மேல் நோக்கி செல்ல சுழுமுனை வழியாக மேல் நோக்கி செல்ல 100ம் புகுவரே அந்த 100 மூச்சுக்களும் முள்ளுக்குள்ள புகுமாம் இதுக்குள்ளால பூந்து வரையறுக்கப்பட்ட நூற்றாண்டினையும் மாறும்படி நீண்ட நாள் எய்துவர். இப்படி இந்த பயிற்சிய 100 ஆண்டு வர நாங்கள் செய்து கொண்டு வர 100 ஆண்டு வர நாங்கள் நீண்ட நாள் வாழுவோம் என்று சொல்லுது. இப்ப பாருங்க இந்த புத்தகத்துல இருக்குது 100ம் 60ம் 6ம் விளம்பர 100 நாடிகள். ஏன் இந்த 60 தாத்வியங்கள் வேலை செய்யறதுக்கு 100 எங்கள்ட்ட நாடிகள் எவ்வளவு இருக்குது? 72,000 நாடிகள் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த 60 தாத்வியம் இந்த திருமந்திரத்துக்கு இந்த 60 தாத்வியங்கள் 100 நாடிகளும் 60 தாத்வீகங்களும் 6 அத்துவாவும். என்ன அத்துவாண்டா சொல்லுங்கோ? அத்துவாக்களாரும் மந்திரம் பதம் வண்ணம் கலை புவனம் தத்துவம். கட்டிகாரி நன்றி தனா. 6 அத்துவாவும் பிங்களையை பற்றி இயங்கியும் 100ம் 60ம் 6ம் இடம்பெற என்ன அவை இடகலியை பற்றி இயங்கியும் பெற இது இந்த 100ம் 60ம் 6ம் இந்த 3ம் சேர்ந்து எவ்வளவு வருது? 166. அந்த 166 சேர்ந்து இடகலியை பற்றி இயங்கியும் வர 100ம் 60ம் 6ம் எதிரிட
பிறகு சொல்றார் 100 அந்த 3வது வரி வருதானே 100 60 6 எதிரிட அதுக்கு சொல்றார் அவை சாதனையால் தூய்மை பெற்று மாறி அமைய. அப்ப இந்த மந்திரம் பதம் வண்ணம் புவனம் கலை தத்துவம் 6 அத்துவாக்களும் எங்களுக்கு தெரியும். என்ன இந்த நிவர்த்திகளை பஞ்சகலைகள் நிவர்த்திகளை பிரதிஷ்டாகலை வித்தியாகலை சாந்திகளை சாந்தியாதீதங்கள். அதுகளோட சேர்ந்து எப்படி தூய்மை அடையப்படுறது முதல் நாங்கள் இந்த இந்த அந்த 6 அத்துவாக்கள் என்ன இறைவனை அடையும் அடைகிற வழி. அந்த இறைவனை அடைகிற வழி 6 அத்துவாக்களையும் பாவிச்சு இறைவனை அடையலாம். ஆனால் நாங்கள் அதுக்கு முதல் படிச்ச நாங்கள் அது கலா சுத்தி செய்யப்பட வேண்டும். இந்த 6 அத்துவாக்களும் கலா சுத்தி செய்யப்பட வேண்டும். எப்படி கலா சுத்தி செய்யப்பட பஞ்சகலைகளால கலா அதைத்தான் இப்ப இதுல இவர் சொல்றாரு பாருங்க. நாங்க படிச்ச நாங்கள ஏதோ முன்னேற்பாடா படிச்ச போல எனக்கு இருக்குது. நாங்கள் அதை எழுதி எழுதி பாடமாக்கி கேள்வி படிச்சு பயிற்சி பண்ணி கொண்டு வேற இஞ்ச இறைவன் காட்டுறார் அவை சாதனையா தூய்மை பெற்று மாறி அமைய. 100 60 6 பூவர் சாதனை மேல்நிலைக்கு செல்வர். அப்ப 100 60 6 பலம் பெற 100 60 6 இடம் பெல 100 60 6 எதிரிட 100 60 ஓ மை காட் இவ்வளவு பங்குதான் எல்லாம் இந்த அத்துவாக்கள் கலை அதைத்தான் சொல்லப்படுது. 6 6 100 60 நாடி 60 இந்த தாத்வீகங்கள் 6 அத்துவா. இவர் இதுல ஆதாரங்கள் சொல்லி இருக்கிறார். அது ஓகே. பிறகு சொல்லி இருக்கிறார் 100 60 6 எதிரிட. என்ன எதிரிடன்றதுக்கு அவர் சொல்லி இருக்கிறார் இந்த சாதனையால் தூய்மை. எந்த சாதனையா? பஞ்சாக்கர மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு வேணும்? பஞ்சாக்கர மந்திரம் சாதனை. என்ன வேணும் உங்களுக்கு? மந்திரம் வேணும், பதம் வேணும், வண்ணம் வேணும், புவனம் வேணும், கலை வேணும். அந்த 6 தத்துவம். என்ன தத்துவம்? உங்களோட வாய் ஒரு தத்துவம், மனம் ஒரு தத்துவம், அகங்காரம் ஒரு தத்துவம். அகங்காரம் இருந்தால்தான் நீங்க சாதனை செய்யலாம். ஏன் அகங்காரம் இருந்தா சாதனை செய்யலாம்? அப்படிதான் நாங்கள் ஒரு மேலநிலையோட செய்யக்கூடிய அந்த அகங்காரம் வேணும் உங்களுக்கு சாதனை செய்யறதுக்கு. நான் பஞ்சாங்கர மந்திரத்தை இடைவிடாது ஓதுவன் என்ற அகங்காரம் இருக்கணும். புத்தி இருக்கணும். புத்தி இருந்தாதான் உங்களுக்கு மந்திரம் சொல்லலாம், பதம் சொல்லலாம், வண்ணம் சொல்லலாம். வண்ணம்ன்றது எங்கட மணிப்பூரகத்துல இருந்து எழுத்துக்கள் கோத்து எழுத்துக்கள் தான் அந்த வண்ணம். கோத்து வார்த்தைகளாக தொண்டையில நிக்கிறது சூக்கும பஞ்சாக்கரம், வாரது தூள பஞ்சாக்கரம். அப்ப அதுகள் இருக்க வேணும். அதைத்தான் நாங்கள் சொல்ல வேணும். அந்த 100 நாடிகளும் இதோட வேலை செய்யுது, 100 60 தாத்தியங்கள் வேலை செய்யுது, மற்றது இந்த அத்துவாக்கள் வேலை செய்யுது, சுத்திகரிக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் இந்த இறைவனை அடைய வலிக்கு இந்த அத்துவாக்கள் ஆரம்பங்களுக்கு இறைவனை அடைய புவனம் புவனம் இந்திய படிச்சாங்க. புவனம் வருது இல்லாமா? புவனம் புவனம் புவனத்துல இருந்தா தானே இதை செய்ய முடியும். நீங்கள் பூமி நீங்க சூக்குமமா இருந்தா செய்வீங்களோ? மாத்திரம் உடல்ல பெறாமல் புவனத்துக்கு வரந்தபடியா தானே இதை செய்கிறீர்கள் நீங்கள். மற்றது கலை கிரியா சக்தி செயற்பாடு இருந்தபடியா தானே செய்யறீங்கள். மற்ற தத்துவம் 36 தத்துவம் எல்லாம் பலம் பெற இடம் பெற எதிரிட. பாருங்க அழகா போட்டிருக்கிறார். நாங்கள் அந்த சாட்டை படிச்சுட்டோம். உங்களுக்கு செல்வநாயகம்மா உங்களுக்கு ஒரு சாட் தந்தன் மந்திரம் பதம் வண்ணம் அத நினைங்க உங்களுக்கு இது விளங்குமா? அப்படி ஆதாரத்தை தந்திருக்கிறார். இவர் அத்துவாக்களை தந்தினார். அதுல பிழை இல்ல. பஞ்ச கலைகளும் அத்துவாக்களும் தான் தந்திருக்கிறீங்க. நான் சும்மா வந்தேன். அங்கேயோ கலை எழுதுங்கொண்டு கொடுத்தா கலைகளும் நிவர்த்தி கலைகளும் ஆனா பேருந்து எல்லாம் பிடிச்சு எல்லாம் போட்டுறாங்களே. எவ்வளவு பண்டுக்கும் அவ்வளவு புவனத்துல கொஞ்சத்தை எடுத்து அங்க போட்டு
இப்ப அதுவிന്റെ பலனும் இதுவிന്റെ பலனும் எங்களுக்கு இது எவ்வளவு ஈஸியா 100 நாடி விளக்கம் 100 நாடிகள் சிரசிலிருந்து கீழ் நோக்கியும் 1 நாடி மேல் நோக்கியும் உள்ளது. கேளுங்க. ஊர்த்துவமாய் உள்ள நாங்கள் அன்றைக்கு இந்த முதல் படிச்சிட்டோம். இந்த ஊர்த்துவமாய் உள்ள இது படிச்சிட்டோம். ஐயா வடிவாங்க படித்து கவிண்ட சகஸ்திரதளம் நிமிந்த சகஸ்திரதளம் என்று விளங்குவது. 1 நாடி சிறப்புற கீழே நோக்கிய 100 நாடிகளின் தன்மை மாற வேண்டும். அது போலவே தத்துவம் 96ல் தாத்வியங்களாயுள்ள 60 மாற வேண்டும். அத்துவாக்கள் 6 குற்றங்கள் நீங்க வேண்டும். இடைவிங்களை சுழுமுனை நாடிகள் வழியாக இவை தூய்மை பெற வேண்டும். இவை தூய்மை பெற்ற போது பிரணவம் பரிசுத்தமாய் விடும். மந்திரம் 900 மந்திரத்தை பார்க்க சொல்றாரு. அது அங்க நாங்கள் தான் படிக்க போறோம். ஆய சம்மியம் செய்பவர் தத்துவம் முதலியவற்றை இந்த தத்துவங்கள் தாத்துவங்கள் எல்லாம் தத்துவங்கள் 36 கடந்தது என்றுதான் நடுக படிக்கிறோம். ஆனா தாத்வீகங்களையும் கடக்க வேணும். இந்த தாத்வீகங்கள் கடந்த நிலைதான் சாந்தி அதீதகல நிலை. இல்லாட்டி துவாத சாந்தம், இல்லாட்டி துரியாதீதம், இல்லாட்டி என்ன நிட்டை கூடல், இல்லாட்டி சாஸ்திரதலத்துல நிற்கிற, இல்லாட்டி சிவ போகம். எல்லாம் ஒரு பல வழிகளை காட்டி எங்களுக்கு தந்திருக்கிற. நாங்க பல வழிகளாலும் போய் அடையிற வழிய இறைவனை அடைந்து அத்துவிதமாய் நிக்கிற வழி ஒன்றத்துக்கு பல வழி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். பஞ்சாயத்து மோதுறது, திருக்குறள், இது இந்த ஆத்மாக்கள் இதுகள் மூலம் நளினாக்கா சத்தியர் கோயிலிடம் கண்டுபிடியாமத்தான் எங்க பாரு நளினாக்கா இல்லையா போட்டாவே இருக்கிறா இருக்கிறா ஓகேயா. சத்தியார் கோயிலிடம் பலஞ்சாத்தித்தான் மத்தியாதனத்திலே வாத்தியம் கேட்கலாம். தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும் சத்தியம் சொன்னோம் சதா நந்தி ஆணியே. திருவருள் ஆற்றல் உறைந்திருக்கும் உடம்பாகிய கோயிலில் உயிர்ப்பினை வலமூக்கின் வழி நிறுத்தினால் மத்தி கேட்கலாம். புருவ நடுவில் பரவழி ஒலி நாதத்தினை கேட்கலாம். நாதம் ஒலி நாதம் ஒலியினை கேட்கலாம். மத்திய தானம் என்றாயிற்று. வாத்தியம் என்றா நாதம், தித்தித் என்றா வெளிப்படும். தித்தித் வெளிப்படும் என்றா சித்தித்தா என இசைக்கப்படும். தாளத்துக்கேற்ப திருக்கூத்தி அற்றும் சிவனும் வெளிப்படுவான். சத்தியம் ஆணையே ஆண்டவன் அருளானை வழி உண்மை கூறினோம் என்க. சத்தியார் என்றா கத்தியார் கோவில் என்றா தேகம். இறைவன் திருநடனங்கள் எத்தனை இருக்குது? 64 இல்ல 108. 108. அதுல மிகவும் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச 2 கூத்து என்ன? கூத்து, ஊன நடனம், ஞான நடனம். நளினாக்கா கட்டிக்காரு. நன்றி நன்றி. ஊன நடனம் ஊன நடனம் யாருண்டாலும் சொல்லுங்க. ஊன நடனம் எனக்கு அது சொல்ல தெரியல. எனக்கு தெரியும். மறந்து இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன இது சிம்பிள் விஷயத்தை 2 இல்ல ராணியாக்காக தெரியும். சொல்லுங்க ஊன நடனம். அப்ப எழுதினாங்க ஊன நடனம், ஞான நடனம். ஊன நடனம் நான் படம் அனுப்பி விடுறேன். அது வேண்டாம். கவலை வாக்கவோ ஊன நடனம் ஆடுறது பெத்த நிலை. அதாவது ஆன்மாக்களை படைத்து 3 ஆணவம் கண்ணும் இந்த உடல்களை படைத்து காக்கும் போது இந்த 5 தொழில்கள் செய்யக்குள்ள அவர் செய்கிறது. இந்த படைத்தலை செய்யக்குள்ள தனுகரண புவன போகங்களை செய்யும் போது அவர் ஆடுற நடனம் ஊன நடனம்.
அதாவது இந்த 36 தத்துவங்களோட பொருந்திய உடலை தரும்போது அவர் ஆடுறது இந்த 36 தத்துவம் எங்களுக்கு ஊனம் அப்படி நெய்யுங்க அப்ப உங்களை விளங்கும் மறக்க மாட்டீங்க. முத்தி தரும்போது ஆடுற நடனம் தான் ஞான நடனம். அதுதான் பெரிய புராணத்துல வந்திருக்க ஒரு பாட்டு. என்ன? கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி பொற்பதத்துணனாலும் அற்புத கோல நீதி அருமை ரச்சனத்தினேலாம் அந்த பாட்டுல பெத்த நடனமும் ஞான நடனமும் ஊன நடனத்தையும் தான் விளங்கப்படுத்துறாரு. ஞான நடனம் ஊன நடனத்தை ஞான நடத்தை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதை கிடகிச்சு சொல்றது சொல்ல வருது இல்ல. உங்களுக்கு இப்ப மண்டேக்குள்ள கணக்க ஓடிக்கொண்டிருக்குது. வேற பௌதிக உலகத்துல போட்டியாது. உங்களுக்கு தெரியாதுண்டு இல்ல. நீங்கள் இங்க இல்ல திருமூலற்ற திருமந்திரத்துக்கு இல்ல. அதத்தான் உண்மை 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 உங்களுக்கு தெரியான்னு சொல்லாதுங்க. சரி ராணி நளினாக்கா இதை விளங்கப்படுதுங்க. திருவருளாற்றலாம் திருவருளாற்றல் தான் உடம்பாய கோயிலில் உயிர்ப்பின வலமூக்கின் வழியில நிறுத்தினா மத்திய கேட்கலாம். அதான் இந்த மத்தியண்டா கேட்கலாம்டா அங்கடக்கு மத்திய தானம்ன்றதங்க எங்கட புருவம் அங்க புருவ நடுவில் புருவ நடுவில உள்ள பரளிரி நாதத்தின கேட்கலாம். அதான் மத்திய தானம். மத்திய தானம் என்றாயிற்று. வாத்தியம் என்றா நாதம். இது என்னது விளங்கப்படுத்துறது? எனக்கு விளங்கப்படுத்து. தித்தித்து வழிபாடுமாண்டா தித்தித்தாயினா இசைக்கப்படுறோம். அதாவது இறைவன் நடனம். அப்ப தித்தாண்டு இறைவன் படிக்கிறோம். புருவ நடுவில நடராஜர் வடிவில நின்று அவற்ற திருக்கூத்த பாக்கலாம் படிக்கிறோம் பல வகையால. அப்ப தித்தித்தாண்டு ஆடுற காலத்துக்கு ஏற்ற திருக்கூத்தும் சிவனும் வழிபடுவான். சத்தியம் ஆணை ஆண்டவன் அருணையாவல் சத்தியார் என்ற புத்தகத்துல என்ன இருக்கு? சத்தியார் கோயில் இடம்பலம் சாதித்தாள். பாட்ட பாருங்க. இந்திரகலையை சூரியகலையில் பொருந்துமாறு சாதனை செய்தாள். என்னண்டு சந்திரகலையை சூரியகலையோட பொருந்த வேணும்? சந்திரகலையில எத்தனை கலை இருக்குது? 16 சூரியகலை 12. அப்ப அங்க சமமே இல்லை. அதானபடியாத்தான் எங்கட உடம்பு சந்திரகலையில குளிர்ச்சி 16, சூரியகலையில வெப்பம் 12. அப்ப இதை சமப்படுத்த வேணும். அதுக்கு தேரகலை எங்கட மூலாதாரத்துல அது இருக்குது. அந்த தேரகலை செயற்படாம இருக்குது. அப்ப நாங்கள் இந்த யோகங்கள் வழியாக அதை செயற்படுத்தி இதை சமப்படுத்த வேணும். இதோட சூரியகலையோட அந்த நாளையும் சேர்த்து இந்த இடகலை பிங்கலையை பின்னி பிணைந்து நேரு எழுப்பி சுழுமுனைய மேலே எழுப்பி கொண்டு போகத்தான் அங்க சமப்பட்டு சாஸ்திரதாளத்துல போய் சுழுமுனை நாடி அங்க சாஸ்திரதாளத்துலதான் இருக்குது. அதோட இந்த நாடிகளையும் இந்த வாயுக்கள் எல்லாத்தையும் தனஞ்சயன் என்ற வாயுக்களோடையும் பொறுத்தேக்குள்ளதான் எங்களுக்கு அந்த ஒரு சமநிலை வரும். அதைத்தான் இங்க இவர் சொல்றாரு. என்ன? சூரியகலையில் பொருந்துமாது சந்திரகலையை சூரியகலையில் பொருந்துமாது சாதனை செய்தால். என்ன சாதனை? இந்த திருவைந்தெழுத்தை மோதி இந்த தியான வழியாக நாங்கள் போய் சாதனையை செய்தால் மத்தியானத்தில் வாத்தியம் கேட்கலாம். மத்தியானத்தில் என்றுதான் இதுல போட்டிருக்க. மத்தியானத்துல இருந்து மத்திய தானத்தில இந்த வாத்தியத்தை கேட்ட மத்தியானத்தில் பிரணவ கோஷம் கேட்கலாம். ஓம் என்னத்தில் கமலா ஆன்ம தியானத்தில் மத்தியானத்தில் நினைக்கிறேன். தியானம் செய்கிறது. இதுல புருவ நடுவ மத்திய தானம் என்றுதான் இருக்கு. இதுல கிடக்கு ஆன்ம தியானத்தில் பிரணவ ஒலியை கேட்கலாம். கேட்கலாம் ஒலி எல்லாம் ஒன்றுதான். அது ஒன்றுதான். பிரணவகோஷம் கேட்கலாம். தித்தித்த ஊத்தும் சிவனும் வெளிப்படும் இன்பத்தை தரும் சிவ நடனத்தை கண்டு கழிக்கலாம். சத்தியம் சொன்னோம். சதானந்தி ஆணை இறைவன் மேல் ஆணையிட்டு இதனை சொன்னோம் என்று திருமூலர் சொல்ற. சத்தியார் கோயிலண்டா இடக்கண். சத்தியார் கோயிலண்டா இடக்கண் சந்திரன். அதாவது இடம்பெல அப்படியா? சத்தியார்ன்றது சாதனையாளருடைய உடல் கோயில். இவர் சொல்லி இருக்கிறார். இங்க மாத்தி சத்தியார் கோவில் என்ன இவர் சொல்லி சக்தி அழிந்தருளி இருக்கும் கோயில் இவ்வுடம்பு. எனவே சத்தியார் கோயில் என குறித்தார்.
இவரிடக்கண் சந்திரனிடம் பலம் சாதித்தலாவது ஒளி சக்தி இடப்புறம் உள்ளதை வலப்புறம் செலுத்துதல். கருத்து சாதனையில் இடம் பலம் செலுத்தினால் பிரணவ திறப்பு உண்டாகும். அந்த சாதனை செய்யறவருக்குத்தான் அது கோயில் தேவை. எங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு கோயில இருக்கிற கடவுளே நோய்தான் வந்து குந்தி கொண்டு போயிடும். நன்றி நன்றி. திறம் திறம் விந்து திகழும் அகாரம் உருப்பெறவே நினைந்து ஓதும் சகாரம் மறுப்பது மந்திரம் மன்னிய ஆதம் அறப்பெற யோகிக்கு அறநெறி ஆமே. என்னண்டா விந்துவாகிய து மாயை நின்றும் தோன்றும் அகரமும் அதனுடன் பொருந்தும் சகாரமும் இதுல நிப்பாட்டுங்க ராணியக்கா கொஞ்சம் பாரன். விந்து என்றால் என்ன, தூமாய் என்றா என்ன சொல்லுங்க. விந்து கண்டா சக்தி இல்ல எனக்கு எனக்கு தெரியுது, விளங்கப்படுத்துங்க. நான் விந்து தூமாயண்டா அப்படி சொல்றேன் இல்ல, அத விளங்கப்படுத்துங்க, கேளுங்க, சொல்லுங்க. சிவதத்துவத்துல வார விந்து வந்து அது சக்தி. விந்து என்று சொல்லக்கூடாது, விந்து தத்துவம் என்று சொல்ல. விந்து தத்துவம் சக்தி. மாயையில இருந்தான் உலகம் தோன்றுது. எது தூமாயண்டே சொல்லுது? சுத்தமாய சொல்றது தூமாய என்று. அப்ப அந்த சுத்தமாயை எங்க இருக்குது? இந்த சிவ தத்துவத்துலதான் சுத்தமாய என்று சொல்றது. அப்ப ஏன் சுத்தமாயில இருந்துதான் சிவதத்துவம் வந்தது, அதை விளங்கப்படுத்தணும். அசுத்தமாயில இருந்துதான் வித்தியா தத்துவம், பிரகிருதி மாயில இருந்துதான் ஆன்ம தத்துவம். ஆனவடிய இந்த சிவதத்துவம் சுத்தமாயில இருந்து வந்தது. அப்ப இந்த சுத்தமாயே தான் தூய்மாயே என்று சொல்றது. இந்த சிவதத்துவத்தில தான் இரண்டாவதாக விந்து தத்துவம் இருக்குது. ஆனவடியா அங்க விந்துவாய தூமாயன் என்றும் என்று சொல்லிடுது. அப்ப இதை நாங்க படிச்சுட்டோம் நல்ல வடிவா பல்ல வழிகள்ல திருப்பி. அப்ப நாங்க இதை விளக்கமா ஒரு ஒரு இத படிக்காத ஒரு ஆக்களுக்கு என்னண்டு விளங்கப்படுத்துவோம் என்றதுதான் என் கேள்வி. விளங்கப்படுத்த அப்ப ஒரு படிக்காத ஆக்கள் ஒன்றுமே சைவ சித்தாந்தம் ஒரு காலமே படிக்கல ரெண்டு ஆக்களுக்கு நீங்கள் இதை இப்படிதான் விளங்கப்படுத்த வேணும். தூமாயண்டு உங்களுக்கு விளங்கினால் மற்றவைக்கு விளங்காது. என்னம்பா விந்துதான் சக்தி. அப்படி சொல்லக்கூடாது. நான் பல தடவை சொல்லி போட்டேன். விந்து தத்துவம், விந்து தத்துவத்தில் இருந்து வந்தது சக்தி. அது வந்து சிவ தத்துவத்துல இருக்கு விந்துவாக. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாதீங்க நீங்க திருப்ப. சிவ தத்துவம் சுத்தமாயிலிருந்து வந்தது, சரியோ? சுத்தமாயிலிருந்து சிவதத்துவம் வந்தது. இந்த சிவதத்துவத்தில் இரண்டாவதாக இருப்பது தத்துவம். அப்படி சொன்னா காணுமே அங்கால போறீங்க மிச்சத்துக்கு சக்தி எல்லாம் இப்ப சொல்ல தேவையில்லை நீங்கள். சிவ தத்துவத்திலிருந்து சுத்தமாய மாறுதான் சொல்றீங்க. படிப்போம் இப்ப இதை முடிப்போம். சொல்லுங்க, வாசிங்க. விந்துவாய தூமாயன் என்று தோன்றும் அகரமும், விந்துவாகிய தூமாயன் என்று தோன்றும் அகரமும் அதனுடன் பொருந்தும் சகாரமும் மெய்ப்பொருள் போட்டிருக்கிறான். அசண்டா அசைவை. அப்ப அசபை என்றது நெடுகளும் ஐயா இதுல வந்து சொல்லி தந்துட்டு போனோம். வேற என்ன அசபை என்றது? அசபான்னு சொல்லி அச்சோவோ அசபா மந்திரம். அசபா மந்திரம். அசபா மந்திரம் என்ன? அச்சோவோ இல்ல, அத சோகம் என்று சில பேர் சொல்றவ. அப்படி சோகம் என்று சொல்லக்கூடாது.
கம்சோ மந்திரம். கம்சோ மந்திரத்தை நீங்கள் வாய் விட்டு சொல்லக்கூடாது. மனதால கம்மண்டு சொல்ல மூச்சு வெளியில போகணும், சோண்டு சொல்ல மூச்சை உள்ளுக்கு எடுக்கணும். இப்படி இருந்து அவர் தனஞ்சயன் ஐயா சொல்லித்தாருவர் தனசேகரன். கம் அண்ட அப்ப மூச்சு கம் அண்ட மூச்சு ஏண்டா அவர் முழு நேரம் சொல்றதுல ஒரு 5 தடவை மூச்சை உதற சொல்லுவார். கம் இப்படி 5 பிறகு அதை குறைக்க சொல்லுவார் அந்த சத்தத்தை. அப்படியே குறைச்சு பிறகு அந்த ஹம்முக்கு சவுண்டே இல்லாமல் எங்களை நினைக்க சொல்லுவேன். சில பேர் சோ அண்டேக உள்ளுக்கு இழுக்கிறது, கம் அண்டிட்டு சோ அண்டேக மூச்சை உள்ளுக்கு இழுக்கிறது, பிறகு கம் அண்டேக உதறி போட்டு பிறகு அப்படி 5 தெரிஞ்சது போட்டு பிறகு சொல்லுவார் இல்ல நினையுங்கோ ஹம்சோ. அப்ப அந்த ஹம்சோ மந்திரம் தான் அசபா மந்திரம். இதைத்தான் சிவபெருமான் என்ன பாட்கடல்ல அந்த நெஞ்சை அருந்தி போட்டு தபலை மாதிரி டான்ஸ் ஆடினவர். அதைத்தான் சொல்றது அசபா நடனம். அப்ப அது பல தடவை படிச்சுட்டோம். அசபை மெய்ப்பொருள் நினைந்து மெய்ப்பொருள் நினைந்து ஓதலும் மறிப்பது யாமே, மீண்டும் மீண்டும் இடையறாது அவ்வொலியை மறப்பின் நினையின் மறப்பின்றி நினைவின் அகத்துவத்தோர்க்கு அறமுறையாம். அப்ப 5 எழுத்தை ஓதோடும். ஏதாவது இருக்கொண்டு வாசிங்க. அணியக்கா உங்களோட புத்தகத்திலையும் பாய்ச்சி போட்டு விளங்கப்படுத்துங்க என்னாண்டு. திறம்பின்று திகழ் அது மிக தூய்மையான விந்து சக்தியினின்றும் தோன்றும் ஆரமும் மிக தியானிக்க பெற்ற ஓங்காரத்தோடு நிலை பெறுவதாகிய சகாரமும் ஆகிய 2ஐயும் மனனம் செய்வதே அம்சம் என்கிற மந்திரம். கம்சோண்டேல இருக்கணும் ராணியக்கா. அப்படி இருக்குது அம்சம் அம்சோ மந்திரம். ஹம்சோ ஆனா உம்மன்னா மானா சானா உம்மன்னா அம்சம். ஓகே ஓகே. அசபை மந்திரம் ஹம்சோ மந்திரம் தான் சொல்றா. ஆனாவில்ல ஹா சமஸ்கிருத சிரிப்பம் அந்த ஹா தான் வரும். அது வடமொழிய மாத்தி தமிழுக்கு போட்டிருக்கு போல. தமிழுக்கு போட்டிருக்குது. போட்டபடியா தான் அது அப்படி தெரியுது. என்கிற மந்திரம் நிலவெற்ற நாதமாகிய இதனை வழிபடுவதே யோகிக்கு அறமாகும். அம்சம் என்பதன் பொருள் பிராணன், மறித்தல், உச்சரித்தல். இதுவே அசபை என்று அறியப்படும். அசபை மந்திரம் உதடு பிரியாமல் காது கேளாதவாறு உச்சரிப்பது அசபா மந்திரம். மனதுக்குள்ள நிக்கிறோம், சொல்லக்கூடாது வாயால. இப்ப நான் வாசிக்கிறேன் கேளுங்க. திறத்திறம் விந்து திகழும் அகாரம். மிக தூய்மையான ஒளியுடன் கூடிய அகாரம் புறப்பெறவே நினைந்து ஓதும் சகாரம். பொருந்தும்படி நினைந்து சகாரத்தை ஓதுங்கள். என்ன சகாரம்? மறிப்பது மந்திரம். அவ்வாறு அம்சம் என்று மனனம் செய்வதே மந்திரம் ஆகும். மென்னியநாதம் அறப்பெற யோகிக்கு அறநறியாம். அவ்வாறு முழுமையா எண்ணி பெருநாதமே யோகிக்கு வழிபாட்டுக்குரிய மூர்த்தியாகும். விளக்கம். பிந்து ஒளி. அம் என்பது அகாரம் என்றும் சம் என்பது சகாரம் என்றும் ஆயிற்று. அம்சம் என்பது மறித்தல், ஸ்மரித்தல் அல்லது மரணம் செய்தல். அவ்வாறு செய்தால் பிராணன் தொண்டையின் வழியாய் மேலே சதாசிவத்தானமாய சிரசில் படர்ந்து நாதம் உண்டாம். இதுவே அம்சவித்தை என்றும் அசபை என்றும் பெயர் பெறும் ஜோயிக்கு நாத வழிபாடே சுரந்த வழிபாடு ஆகும். இப்ப விளங்குது, எங்களுக்கு விளங்குது தானே? இப்ப அடுத்த பாட்டு செல்வநாயகி அம்மா போங்கோ. இந்த பாட்டோட நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு வந்து திருப்புவல் இல்லாடி சிவஞான ஓதம் உங்களோட எது விருப்பமோ அதை படிப்போம். படியுங்கோ. உண்டி சுளியின் உடனேர் பிராணனை
சிந்தித்தெழுப்பி சிவமந்திரத்தானால் முந்தி முகட்டின் நிறுத்தி அவானனை சிந்தித்தெழுப்ப சிவனவனாமே. உந்திச்சுளியின் உடனேர் பிராணனை கொப்பூலின் கண் தோன்றுகின்ற உயிர்ப்பினை சிவசிவ என நினைந்து உச்சித்தொலையில் நிறுத்தி கீழ் நோக்கி செல்லும் காற்றை செல்ல ஒட்டாது மேல் நோக்கி செலுத்தின் அங்கனம் செலுத்துபவன் சிவனான் தன்மை எய்துவன். முகடு உச்சித்தொலை சிவமந்திரம் என்பதனை முன்மொழி ஓம் அல்லது அம்சம் எனவும் கூறுவர். ரெண்டு ஒன்றுதான். ஓம் அம்சம் என்பது அம்சம் என்பது ஆவியின் மறை என்ப. இம்மறை உணர்ச்சி காணும் வகை உயிர்ப்பு உள்ளிருந்து வெளிவருங்கால் என்னும் ஓசை உண்டாகும். வெளியிலிருந்து உள்வருங்கால் என்னும் ஓசை கேட்கும். மறை என்ற மந்திரம். சொல்லுங்க, என்ன விளக்குங்க. அது இந்த சுவாசம், அந்த இடைகளை பிங்களை நாடி இலை எழுப்பி சுழிமுனையை எழுப்பி அந்த ஒரு சாதனை செய்கின்ற ஒரு சாதகன் தன்னுடைய கொப்புளின் கண் தோன்றுகின்ற அந்த உயிர்ப்பை அம்சம் என்ற மந்திரத்தை கொண்டு செய்யும் பொழுது அவன் நீண்ட காலம் சிவனாகவே மாறுவான் என்றதுதான் அதன் அடிப்படை. அதில் அவர் அந்த கொப்புளின் கண் தோன்றுகின்ற உயிர்ப்பு அது அந்த கீழ் நோக்கி செலுத்தாமல் அந்த காற்றை செல்ல ஒட்டாது அந்த ஓம் அல்லது அம்சம் என்று சொல்லப்படுகிற அந்த அம்ச மந்திரத்தை அவர் என்னும் பொழுது வெளிவிட்டம், சம் என்று கூறும் பொழுது உள்ளெழுத்தம். அம்சம் உள்ளெழுத்தும் அவர் அந்த மறை என்ற அந்த மந்திரம், அந்த அம்சம் என்ற அந்த வீரத்தில் சொல்லப்பட்ட அந்த மந்திரத்தை அவர் கூறும் பொழுது உயிர்ப்பு உள்ளிருந்து வெளிவருங்கால் அந்த ஓசை உண்டாகும். ஆனா நீங்க சொல்லிக்க அந்த ஓசை இல்லாம சொல்லிய வேணும்னு சொல்லி இருக்கிறீங்க. வெளியில் இருந்து உள்வரும் சம் என்னும் ஓசை அதுவும் அந்த மந்திரத்தை உச்சரிக்க அவர் சிவனாம் தன்மையை பெறுவார். சொல்ல போறீங்களா? ஏதோ நீங்க சொல்லுங்கம்மா. சரி, எனக்கு இந்த அளவு தான் ஏதோ இருக்கிறத திருப்பி சொல்லிக்கிறேன். உந்தி சுழியின் உடனே பிராணனை என்ன உந்தி கமலத்தில் உள்ள பிராணனை, அதாவது சூரியனை உடனே சிவமந்திரத்தினால் சிந்தித்து எழுப்பி. சிவமந்திரம் என்ன? பஞ்சாக்கர மந்திரம். அம்சம் என்ற மந்திர பொருளான சிவத்தை நினைந்து எழுப்பி முந்தி முகட்டின் நிறுத்தி முன்புறம் புருவ நடுவில் தியானித்து நிறுத்தி அபானனை சிந்தித்து எழுப்ப சிவனவனாம். அபானன்ன்றது எங்களுக்கு என்னதுக்கு அபானன் உதவுது? என்ன காற்றது? கழிவுகளை வெளியேற்றதுக்கு அபானன் தெரியும் தானே எல்லாருக்கும். பின்மேலிருந்து கீழே நினைந்து அபானனை எழுப்ப சிவனாவான். அபானன் என்னும் வாயுவை எழுப்ப இந்த சிவனாவான். உணர்வினை புருவ நடுவில் நிறுத்துவது முதல் நிலை. முதல் உணர்வு எங்கட நினைப்பை கொண்டு போய் எங்கட எங்கட 5 புலன்களையும் கொண்டு இந்த புருவ நடுவில் வைக்கட்டாம். அதுதான முதல் வழி. பிறகு உணர்வினை பிடரி கண்ணாய பின்புறத்தின் வழியாய் கீழே அபானன் நிலை கொண்ட மூலாதாரத்துக்கு கொண்டு செல்வது 2வது. அதாவது இந்த எங்கட புருவ நெழுவிக்கு நேல பின்பக்க இந்த பின்பிடரிக்கு அத கொண்டு போய் அங்க பின்புறத்தின் வழியாக அபானன் நிலை மூலாதார அபானன் எங்களுக்கு தெரியும். எங்க குறியில தான் அபானன் இருக்குது. குறியில தான் அபானன் இருக்குதுன்னு படிச்சுக்கோம். இந்த குறியில இந்த மூலாதாரத்துல. அப்ப எங்கட கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில தான் இந்த அந்த கூட அபானன் இருக்கிறது குறிகள்ல. அதாவது எங்கட எருவாயில ஆணுக்கும் பெண்ணுக்கும் எருவாயில இருக்குது அபானன்டா. அந்த மூலாதாரம் கிட்டத்தானே பக்கத்துல எங்கட மூலாதாரம் இருக்கு. அது கொண்டு போய் அபானன் நிலை கொண்ட மூலாதாரத்திற்கு கொண்டு செல்லுவது 2வது நிலை. பிராண அபான சேர்க்க பெற்று
குண்டலியுடன் கலந்து பிரமப்பிழை செல்வது மூன்றாவது தீட்சியால் அடைய. அப்ப அங்க அங்க பிராணனும் அபானனும் சேர்க்கை பெற்று அங்கதானே குண்டலினி சக்தி இருக்குது மூலாதாரத்துல. அங்க கலந்து பிரமப்பிழை செல்வது மூன்றாவது தீட்சியால் அடையப்படும் முறையாகும். பிரணவ ஜோத்துக்குரிய தீட்ச முறை கூறியவாறு. இதைத்தான் அவர் சொல்லி சொல்லித்தாரார். எங்களுக்கு விளங்கல. இப்ப படிச்சபடியே எனக்கு கூட விளங்குது. நன்றி. ஓம் நம சிவாய. வாழ்க வளம். வாழ்க வளம்.